Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. So SJ families எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் and wish you all a very happy பொங்கல். and இன்னைக்கு நம்ம பொங்கல் celebration வீடியோ தான் பார்க்க போறோம். so எல்லாரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அத்தை காலையிலே நமக்காக வந்து சக்கரை பொங்கல் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு தான் வந்து கடைக்கு வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நான் கண்டினியூ பண்ணிப்பேன். ஸோ தக்காளி வந்து சாம்பாருக்கு வதக்கி வச்சுருக்காங்க அண்ட் தாலும் வந்து ஊற வச்சுருக்காங்க. ஸோ இதில் இருந்து நான் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி குக்கிங் ஆரம்பிச்சிருவேன். ஸோ இன்னைக்கு மெனு வந்து ரைஸ், சாம்பார், ரசம் அண்ட் வந்துட்டு நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட சைட் டிஷ் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ வேலையோட என்னோடய காஃபியும் வந்து எனர்ஜி ட்ரிங்க் இது வந்து போட்டு குடித்தா தான் எனக்கு வேலையே ஆகும். என் ஹஸ்பண்ட் வந்து நாட்டு சக்கரை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எனக்காக வாங்கி போட்டுட்டு இருந்தார். சரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்னன்னாலும் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு. அதனாலேயே வந்து நான் தனியாக இருந்தேன் அப்படின்னா ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒன்று அத்தை வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஹெல்ப்பிங் கால் இருக்கிறனால தான் நம்மளால் வந்து சலூன் அண்ட் வீட்டையும் வந்து பார்க்க முடியுது. அதனால் இன்றைக்கி குக்கிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம தான் இன்றைக்கி வந்து எல்லா ஒர்க்குமே பண்ணி ஆகணும். அண்ட் நம்மளோட சாம்பாரும் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு நான் அதை நல்ல ஒரு கொதி வர்றதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன். அண்ட் இந்த சைடு வந்து உருளைக்கிழங்குக்காக வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு நான் தாளிச்சிட்ருக்கேன். அண்ட் அதில் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர், சால்ட், மஞ்சத்தூள் இதெல்லாம் மட்டும் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிடுவேன். ஸோ நம்மளோட உருளைக்கிழங்கும் வந்து பாயில் பண்ணிகிட்ருக்கேன். டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து க்ரீன் பீஸ் வந்து பாயில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஒரே ஒரு நேரத்தில் வந்து நமக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அப்படிங்கிறதுனால டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் வந்து நான் பீஸ் வந்து வேக வச்சுட்ருந்தேன். நாங்கள் எப்போவுமே வடி சாதம் தான் செய்வோம். ஸோ அதனால தான் நான் வந்து துணி வச்சு கட்டி வடிச்சிட்டு இருந்தேன். சில பேர் வந்து தட்டு போட்டு வடிப்பாங்க. நாங்கள் வந்து துணி வச்சு தான் நாங்கள் வந்து வடிப்போம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து சக்கரை பொங்கல் அண்ட் வடை தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி ஆனியன் வடை. ஸோ வந்து நைஸாக இதை வந்து அரிஞ்சோம் அப்படின்னா வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த நைஃப் வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு செட் வந்து 3000 ரேஞ்சில் நான் வாங்கினேன். ரொம்ப ஷார்ப்பாக செம்மையாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கு நல்லா நைஸாக கட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஸோ இந்த வடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து செட்டப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோம்பு வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே கருவேப்பிலை பிச்சு போட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு, இது கடலை மாவு ஒரு 4 கரண்டி வந்து கடலை மாவு போட்டோம் அப்படின்னா ஒரு 1.5 அளவுக்கு வந்து ரைஸ் ஃப்ளாரும் ஆட் பண்ணணும். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு குயிக்காக நம்ம எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு 2 பிஞ்ச் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடுறேன். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வடை சுட போகிறோம். அண்ட் இதில் காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுட் கலர் அண்ட் க்ரீன் சில்லி எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ நம்மளோட டபுள் பாயிலிங் மெத்தடில் க்ரீன் பீஸும் ரெடி ஆகிடுச்சு. மீன்வைல் நம்மளோட பொட்டேட்டோவும் வெந்துருச்சு. ஸோ தோல் உரிச்சு நான் அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பாடும் வடிஞ்சிருச்சு. அதனால் அதையும் எடுத்து ஹாட் பேக்கில் வச்சுட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு, சால்ட் மட்டும் கொஞ்சம் பத்தலை, முதலே போட்டேன் பத்தலை. ஸோ அதையும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு இது நல்லா வந்து கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிட்டேன். ஸோ தலை குளிக்கணும் அப்படிங்கிறதுனால ஆயிலும் அப்ளை பண்ணிவிட்டு கிச்சனும் வந்து ரொம்ப ஹாரபிள் கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சர்வெண்ட் வந்து லேட்டாக தான் வருவாங்க. ஸோ சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே நம்மளே தான் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இன்றைக்கி வீடு கூட்டி மாப் போடணும். மாமா வந்து ஊருக்கு போயிட்டு வந்தாங்க. ஆருத்ரா தரிசனம் பார்க்குறதுக்காக ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து கிளம்ஸியாக டேபிளில் போட்டிருந்தோம். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்தாங்க அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா நம்ம சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுனால நமக்கு இதெல்லாம் வந்து நீட்டாக இருக்கணும். ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன்.
ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நானும் வந்து குளித்து வந்து பட்டு சாரீ எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். அண்ட் அத்தை மாமாவும் வந்து கடையிலேருந்து வந்துட்டாங்க. வந்து மாமாவும் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அத்தையும் மாமாவும் வந்தோடனே சாமி கும்பிட்டாச்சு. இந்த மாதிரி நல்ல நாளன்னைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி சாமி கும்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஸோ ஒன்று ஒன்றா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நானும் வந்து சாம்பிராணி எல்லாம் போட்டு நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கே ஆல்மோஸ்ட் 11:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ குயிக்காக வந்து சக்கரை பொங்கல் மாமாவுக்கு வச்சுட்டு வடை வந்து சுட்டுட்டு இருந்தேன். ஃபாஸ்ட்டாக சுட்டுட்டு இருந்தேன். ஸோ கூட வந்து என் ஹஸ்பண்டும் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே நாங்கள் அண்ணா நகர் கிளம்பிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் வந்து அங்கே தான் இருந்தான். ஸோ அம்மா வீட்டில் இருந்தான். ஸோ அவனையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நாங்களும் கொஞ்சம் வெளியெல்லாம் போக வேண்டியிருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு அங்கே லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய சித்தி வீட்டுக்கு போகிறோம். ஸோ அங்கே இருக்கிற சித்திஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அதனால் சித்தி வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு ஜாலியாக வந்து அன்றைக்கி ஃபன் பண்ணிவிட்டு சித்தி வந்து வடையான் சட்னிலாம் செஞ்சு கொடுத்தாங்க, டீலாம் போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு குயிக்காக ஒரு பாய் சொல்லிவிட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் 3 to 4 hours செம்மையாக என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம். ஸோ சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ நடுவில் வரும்போது எங்கள் அம்மா வந்து எனக்கு KFC பர்கர் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு ஒரு பர்கர் ட்ரீட்டும் வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தாச்சு. ஸோ எங்கள் அம்மாவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. என் பையன் அதை விட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அம்மாவும் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. வீட்டுக்கும் வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் நம்ம வீட்டு பக்கத்தில் புதுசாக ஒரு டர்ஃப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்க போகிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் டாடா பை பை ஃப்ரம் சங்கீதா கணேஷ்.